அர்ஜுனன் கருப்பா சிவப்பா. பிராமணர்களைப் போல இருந்த பாண்டவர்கள் திரௌபதியின் சுயம்வரத்தில் கலந்து கொண்டனர். வந்திருந்த கர்ணன் துரியோதனன் உட்பட க்ஷத்ரிய அரசர்கள் அனைவரும் வில்லின் 4 இறை கூட ஏற்ற முடியாமல் கீழே விழ அர்ஜுனன் எழுந்திருந்து பிராமணன் முயற்சிக்கலாமா என்று கேட்டான். க்ஷத்ரியன் பிராமணன் வைசியன் சூத்திரன் யார் வேண்டுமானாலும் இந்த வில்லை நானேற்றி இலக்கை அடித்தால் என் சகோதரியை கொடுப்பேன். இது சத்தியம் என்றான் துருபதன் மகன் திருஷ்டத்யும்னன். அர்ஜுனன் எளிதாக நான் ஏற்றி 5 அம்புகளால் எந்திரத்தின் இடையிலுள்ள துவாரங்கள் வழியே இலக்கை அடித்து கீழே தள்ளினான். பிராமணர்கள் ஆச்சரியம் அடைந்து ஆனந்தப்பட்டனர். நன்றாக வளர்ந்த செடி காய் கொடுக்கும்போது வெட்டுவது போல இந்த திருஷ்டத்யும்னன் திரௌபதியை க்ஷத்ரியரசனுக்கு கொடுக்காமல் பிராமணனுக்கு கொடுத்தானே, அவனை நாமே கொன்றுவிடுவோம், அந்த திரௌபதியையும் அக்னியில் தள்ளுவோம் என்று முடிவு செய்தனர். திருஷ்டத்யும்னன் போர் செய்வதை அப்போது விரும்பாத காரணத்தால் பிராமணர்களின் பின்னால் ஓடிச் சென்று தடுக்க சொன்னான்.